உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தமிழ் புத்தாண்டு ராசி பலன். நம்ம அப்படியே பார்த்துட்டு வர வரிசையில இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா, மிதுன ராசி. இப்ப சனி பயிற்சின்னு எடுத்தீங்கன்னா, சனியுடைய ஸ்தான பலத்தையும், பார்வை பலத்தையும் வச்சு ஒரு பலன் சொல்லப்படும். அதே மாரி குரு பயிற்சினாலும் அதே மாரி தான். ஆனா இந்த புத்தாண்டு பலன்கள் எல்லாமே வருட கிரகங்களாகிய ராகு, கேது, சனி, அதுக்கப்புறம் குருவோட டிரான்சிட் இந்த தடவை நடக்குது. ஸோ இந்த 4 வருட கிரகங்களுடைய மிக முக்கிய நகர்வை வச்சு நமக்கு என்னலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா, மிதுன ராசி. மேன்மை பொருந்திய மிதுன ராசி நேயர்களே, என்ன எப்பயும் இது வந்து மேஷத்துக்கு தானே சொல்வீங்க. இந்த தடவ மிதுனத்துக்கு சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிஜமாவே அற்புதமா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான டைம் பீரியட் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஆ என்ன மேடம் 10ல சனி வருதுன்றாங்க. நீங்க வேற டைம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னா, 10ல் சனி கர்மகாரகனா வரப்போறார். தலைக்கு மேல குரு வரப்போறார். ஒரு சுப கிரகம் உங்களை இயக்கப் போகிறது. இயல்பாகவே ஒரு சுப கிரகம் நம்ம மேல இருக்கும்போது, நம்ம மேல ஒரு லைட் அடிச்ச மாரியான ஒரு எனர்ஜி, ஃபீல் அப்படின்றது கிடைக்க போகுது. ஆன்ம பலம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. அதுவும் இல்லாம குரு உங்களுடைய 1, 5, 7, 9 இடங்களை இயக்க போறார். ஒரு 4 இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது. யாருக்கெல்லாம் வந்து சிந்தனை அப்படின்ற விஷயத்துல அதீத ஆற்றலுடைய உங்களுடைய சிந்தனை அப்படின்றது மேலோங்க போகிறது. யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்களோ அடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. நெறைய பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம் மூலமா வீட்ல உட்காந்து வேலை பார்க்க போறீங்க. நெறைய பேருக்கு காதல் இனிக்க போகிறது. கடவுளுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகுது. அதெல்லாம் தாண்டி நெறைய பேர் ஃபாரின் போறீங்க. இல்ல ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வரப்போறீங்க. வாட்டெவர் இட் இஸ் டிராவல் அப்படின்றது கண்டிப்பாக நிகழப்போகிறது. 5ஆம் இடம் இயங்க போறனால குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே கிடைக்க போகுது. குழந்தைங்களுக்கான ஒரு செட்டில்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க கல்யாணம் நடக்கிறது, இல்ல குழந்தை வந்து வேலை கிடைக்கிறது, இல்ல குழந்தைய வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு படிக்க அனுப்புறது ஃபாரினுக்கு. இந்த மாரி வேலைகள் அனைத்தும் மிதுன ராசி நேயர்களுக்கு கைகூட போகிறது. இந்த 2025வது வருட விசுவாச வருட தமிழ் புத்தாண்டுல. சரியா? அத தாண்டி என்ன ஸ்பெசிஃபிக்கா நடக்க போகுது அப்படின்னா, முதல் இந்த 3 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள்ல இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார். நெறைய பேருக்கு வந்து இந்த மே மாசம்லாம் வந்து டிராவல் பண்றதுக்கான டைம் அப்படின்றது நிகழப்போகிறது. இல்ல அப்படின்னா வீட்டுக்குள் முடங்குவதற்கான நேரம் அப்படின்னு இருக்கு. 12ஆம் இடத்துல குரு அ மே மாசம் வரைக்கும் இருந்து மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட வீட்டுக்குள்ள வராரு இல்லையா? அதனால சுப விரயங்கள் மூலமாக உங்களுடைய சௌக்கியங்கள் கூட போகுது. நெறைய டிராவல் பண்ண போறீங்களோ, ட்ரிப் அடிக்க போறீங்க. துணை அல்லது துணைவியார் மூலமாக ஒரு இணக்கம் அப்படின்றது கிடைக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படின்றது ரொம்ப சிறந்த விஷயம் தான். ஸோ வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்கள் எல்லாமே இயங்க போகுது. 4 விதமான இடங்கள் இயங்க போகுது. பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இதோட வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அதெல்லாம் பண்ண போறீங்க. அதற்கான டைம் பீரியடு அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதற்கான பாக்கியங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்வதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. சரி ஓகே. எதுல நான் கவனமா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில கவனமா இருக்கணும். குரு அப்படின்றவர் தான் கொலஸ்ட்ரால இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானெட்டு. அதனால கொஞ்சம் வாயு பிடிப்பு, கொலஸ்ட்ரால் பிடிக்கிறது, கொஞ்சம் கேஸ் ட்ரபிளா இருக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பிரச்சனை வர்றது, இந்த மாரி இருக்கிறது, கொஞ்சம் ஆஸ்துமா, வீசிங் இந்த மாரி ப்ராப்ளம் வர்றதெல்லாம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நெறைய மிதுன ராசிக்காரங்க புதுசா ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் வந்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றது கிடைக்க போகுது. 10ஆம் இடத்துல சனி வந்து நிக்கிறாரு. இது ரொம்ப யோசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது வந்து குரு பெயர்ச்சி பலனோ, இல்ல வெறுமா சனி பெயர்ச்சி பலனோ மட்டும் கிடையாது. இது வருட பயிற்சி பலன். ஓகேவா? இந்த வருட பெயர்ச்சி பலன இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த வருடம் எப்படி நகரப்போகுது அப்படின்னு. அதுபடி இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா, 10ல் சனி கர்மகாரகனாக வந்து நிற்கிறார். கர்மம் சுட்டக்கூடிய இடம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க பண்ண எல்லா நல்லதுக்குமான பாசிட்டிவ் சைன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு இடத்துல 1, 2 இந்தான்னு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கான தண்டனையும் கிடைக்க போகுது. அதனால மக்களே இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. உஷாரா ஏதாவது நல்லது இருந்தா பண்ணி வச்சுக்கங்க. நெறைய பேருக்கு கலை சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்றது கிடைக்க போகுது. நெறைய மீடியா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான டைம் பீரியடுங்க. அதனால கண்டிப்பா வந்து நெறையா வந்து யாரெல்லாம் அ தொழில்நுட்பம் மூலமாக வேலை பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் கேமரா மூலமா வேலை பார்க்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் மூலமாக வேலை பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து கண்ட்ரோலரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாத்தியார் தொழிலா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ, அத்துணை பேரும் அப்டேட் ஆக போறீங்க.
என்ன ஆக போகுதுன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமை அப்படின்றது வரப்போது. நெறைய விஷயங்கள மிதுன ராசிக்காரங்க கண்டுபிடிக்க போறீங்க. குரு அப்படின்றவரு காற்று ராசியாக உங்களுடைய வீடு வந்து காற்று ராசியை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்ல வந்து குரு அமர்தல் அப்படின்றது நெறைய பேருக்கு பயங்கரமான ஒரு மனோதிடத்தை இன்கிரீஸ் பண்ண போது. உங்கள பத்தி 100 பேர் பேச போறாங்க. அது நல்லதா, கெட்டதான்றது சனி தீர்மானிக்க பண்ண போறாரு. இருந்தாலுமே நெறைய நல்லதாவே இருக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். நெறைய பேர் உங்கள பத்தி பேச போறாங்க. உங்களுடைய இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தை எடுபடல. உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அங்க முடியல. நீங்க சொல்றத கேட்கல அப்படின்னு இருந்தா கூட, இந்த விசுவாச வருடம் முதல் 3 மாதங்கள தாண்டி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் சூப்பரான டைம் பீரியடுங்க. நெறையா பேருக்கு அவர்களுடைய பாவ, புண்ணிய கணக்கு அப்படின்றது சரி செய்யப்பட போகிறது. என்னடா ஒரு மாரி சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கருமத்தில சனி வரும்போது சீர்தூக்கி பார்ப்பாரு. இதுவரைக்கும் நீ என்னலாம் பண்ண? இதுவரைக்கும் நீ என்னலாம் பண்ணல? என்ன பண்ணா நீ வந்து சரி பண்ணுவ? என்ன இடத்துல தப்பு பண்ணியிருக்க? அதுக்கு என்ன மாரி தண்டனைலாம் குடுக்கலாம்? அப்படின்னு சனி வந்து கணக்க ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதனால கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி, உங்களுடைய கருமிக்கல் படியான நிகழ்வுகள் அனைத்தும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிகழப்போகிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, செப்டம்பர், அக்டோபர் மாசம்லாம் கண்டிப்பாக ஒரு ட்ராவல்ன்றதோ, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதோ இருக்கு. இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல பாருங்க 2 பேரும் ஒண்ணா சேருவதற்கான நேரம் அப்படின்றது நெறைய இருக்கு. நெறைய தம்பதியர்களுக்கு வந்து பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறீங்க. யாரெல்லாம் மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பாக அவர்கள் மறுமணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நெறைய பேர் இதுவரைக்கும் கேட்டு நெறைய என்ன சொல்றது 12ஆம் இடத்துல குரு இருந்து சில பேரோட நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்ல அப்டின்னா, கொஞ்சம் அப்டியே வழக்கு இதுலலாம் சந்திச்சிருப்பீங்க. நெறைய செலவாயிருக்கும். ஆ என்ன சொல்றது இந்த பெருமைக்கு எருபம் வச்ச கதையெல்லாம் நம்ம பண்ணியிருந்திருப்போம். வேற வழி இல்லாம கிரகங்கள் நம்மள பண்ண வச்சிருக்கும். அப்ப இதுவரைக்கும் வந்து தேவைக்கு அதிகமாகவோ, இல்ல செலவே பண்ணக்கூடாதுன்னு நெனச்ச இடத்துல எப்படி செலவாகுதுன்னு தெரியாமயே ஆயிட்டு இருந்த செலவுகள் அனைத்தும் கண்ட்ரோல்ல வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நெறையா வந்து நீங்க வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடிய டைம் இதுவரைக்கும் ஷாப்பிங் பண்ணீங்களா? இனிமே நீங்க விண்டோ ஷாப்பிங் பண்ண போறீங்க. புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கப் போகிறது. சேமிப்பு அப்படின்றது உயரப்போகுது. ஏன்னா குரு அப்படின்னு தாங்க சேமிப்பு குறிக்கக்கூடியவரு. நெறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. யாரெல்லாம் பேங்க் லோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விசுவாச வருடம் அப்படின்றது இருக்க போகுது. நவம்பர், டிசம்பர், ஜனவரிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்த வந்து பார்த்துக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து கொஞ்சம் வீசிங் வர்றது, கொஞ்சம் ஆஸ்துமா பிரச்சனை, நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சில பேருக்கு டெஸ்ட் பண்ற மாரி வரும். அதே மாரி கழுத்து சுளுக்கு, கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கையில இதுவரைக்கும் பெயின் இருந்த மிதுன ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, மிதுன ராசி ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் போன வருஷம் வச்சு செஞ்சிருப்பாரு சனி. அந்த மாரி இடத்தெல்லாம் இப்ப கொஞ்சம் சரியாவதற்கான மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது. நெறைய பேருக்கு உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகுது. நீங்க ஊர்ல ஒரு ஆளா இருந்தா கூட, நீங்க வந்து சொல்ற விஷயம் எடுபட போகுது. நெறைய பேர் வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நெறைய டீம் லீடர் ஆக போறீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஸோ நீங்க வந்து எத பத்தியுமே கவலைப்பட்டுக்க வேணாம். அதே மாரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்ற அந்த 3 மாதங்களுமே நெறைய பணம் புழக்கதற்கான நேரமும், பணத்தை சேமிப்பதற்கான நேரமும், இல்ல இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, அங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பு அப்படின்ற விஷயத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவதற்கான காலம் அப்படின்றது கூடி வரும். நெறைய மிதுன ராசிக்காரங்க புது ஃபோன் வாங்குறதுக்கான நேரம் இருக்கு. நெறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரம் இருக்கு. நெறைய மிதுன ராசிக்காரங்க வீட்டை அழகுபடுத்தலாம். வீட்ல ஏதோ ஒரு சோஃபாவாவது மாத்தலாம். இல்ல ஒரு ஏசியாவது மாத்தலாம். ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமாவது மாத்தலான்னு இருக்கு. நெறைய மிதுன ராசிக்காரங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் புதுசு வாங்குவீங்க. நெறைய வாஷிங் மிஷின்லாம் வாங்கக்கூடிய ஸோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் மூலமாக ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி சேருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நெறைய மிதுன ராசிக்காரங்க ஃபாரின் போறீங்க. இல்லையா, ஃபாரின்ல இருக்க மிதுன ராசிக்காரங்க சும்மாவாவது எங்க அம்மாவ வந்து பார்த்துட்டு போறேன். இல்ல ஏதோ ஒரு விஷயமா வந்து வரப்போறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். உங்களுக்கான நேட்டல் ஹாரோஸ்கோப் உங்களுடைய விதி பலன்படி பிளஸ் ஆர் மைனஸ் இந்த தடவ கண்டிப்பாக நடப்பதற்கு சனி வந்து இனிதே பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார். குருவும் வந்து 5ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தையும் இயக்கி ஓகே அப்படின்னு அப்ரூவல் குடுத்துட்டாரு. 10வதுக்கு ராகு கேது வேற. ஸோ அதனால என்ன மேடம் 3ல வந்து ராகு உட்கார்ந்திருக்காரு. முயற்சி எல்லாம் என்ன அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. எதுக்கு நீங்க அத பத்திலாம் கவலைப்பட்டுக்கிட்டு? அத பத்தி கவலையே படாதீங்க. ஆ நான் திரும்பவும் சொல்றேன். நான் அடிக்கடி சொல்ற மாரி தான். மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாலும் யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். அந்த விஷயம் முடியாமயே போயிடும். அதனால இந்த தடவ நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, நீங்க எந்த பிளான் போட்டாலும் தயவு செஞ்சு யார்கிட்டயும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பேருக்கு கல்யாணம் ஆன சில பேருக்கு மைத்துனர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதமோ, இல்ல சின்ன மனஸ்தாபமோ வருவதற்கான நேரம் இருக்கு. அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான நேரமும் இருக்கு. இல்ல நீங்க அவங்கள ஏமாத்தலாமான்னு மைண்ட் யோசிக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் அதில் கவனம் தேவை. சரிங்களா? அத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாவா பார்த்துக்கோங்க.
இல்ல அப்படின்னா கொஞ்சம் இந்த அக்கா வீட்டுக்காரு, தம்பி வீட்டுக்காரு அந்த மாரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவங்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம், சின்ன சின்ன இடைஞ்சல்களும், உறவினர்கள் மூலமாக ஒரு சின்ன மனஸ்தாபமும் வருவதற்கான காலம் அப்படின்றது இருக்கு. அதில கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். 10ஆம் இடம்ன்றதே மாமியார் வீடுதாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் மாமியாருடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டிய மாமனார், மாமியார் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டிய ராசியாகத்தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ இருக்கீங்க. அத தாண்டி மத்த எல்லாமே சூப்பரா இருக்குங்க. எத குறித்துமே கவலைப்பட வேணாம். மிதுன ராசிக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ப்ரமோஷன் கிடைக்க போது, உங்களுடைய புது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக போது, புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நெறைய பேருக்கு வந்து லக்ஸுரி ஐட்டம்லாம் வாங்க போறீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டத்த வாங்கி பார்ப்போமேன்ற எண்ணம் மேலோங்க போகிறது. நெறைய பூர்வீகத்த போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாரிலாம் பார்க்க போறீங்க. முதல் 3 மாதங்கள் நெறைய வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. அது கண்டிப்பா நடக்கும். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுமே நெறைய பிரபஞ்ச ஆற்றலை நீங்க உள்வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்க போகுது. 5ஆம் இடம் இயங்க போகுதுங்க. அதுவே மிகச்சிறந்த இது. நெறைய பேர் வந்து அரசியல்ல இறங்கலாமா? அப்படின்றதோ, இல்ல அரசியல் பத்தி பேசுறதுக்கான நிகழ்வு எல்லாமே இந்த வருஷம் நடக்க போகுது. சொல்லப்போனா ரொம்ப சுகமா, அப்படியே ரொம்ப அலட்டிக்காம, இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டம்லாம் தவிடு பொடியாயிட்டு, ஜாலியா, சந்தோஷமா இந்த விசுவாச வருடம் அப்படின்றது நகரப்போகுது. எப்படி அதுக்குள்ளயே 1 வருஷம் ஓடி போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நீங்க திங்க் பண்ற அளவுக்கு தான் இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு கண்டிப்பா விசுவாசமா இருக்கும். சூப்பரா இருக்க போது. மிதுன ராசிக்கினர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு. உண்மைய சொல்லணும்னா முடியும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முடியாட்டி கூட இந்த வருஷத்துல ஒரே ஒரு நாளாவது திருவண்ணாமலை போயிட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாகத்தான் அமையும்.